வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம இந்த வாரம் எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மணி நேர சார்ட். அதாவது இது வந்து வீக்லி அனாலிசிஸ். நம்ம எப்போவுமே வீக்லி அனாலிசிஸ்க்கு ஒரு மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒவ்வொரு குச்சியும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த வெர்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் லைன், இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை குறிக்குது. அப்படி பார்க்குறப்ப போன வாரம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் 5980 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணி மார்க்கெட் மேலே போய் 6120 மற்றும் 6160 அப்படின்ற பல டார்கெட்ஸுகளை தொடுன்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. திங்கட்கிழமை என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஆன உடனேயே ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக கீழே விழுந்து மூவிங் ஆவரேஜ், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணி 5950s அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் டிசம்பர் 10ஆம் தேதி ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம வச்சுட்டு இருந்த முக்கியமான சப்போர்ட் ஜோனான 5960க்கு மேலே ஓப்பன் ஆனால மறுபடியும் க்ரூட் ஆயில் நம்ம எதிர்பார்த்த இடத்த 6120 அப்படின்ற முதல் டார்கெட்டை தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொறுமையாக மேலே போய் இந்த 6060 அப்படின்ற ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த 6060 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பல தடவை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நவம்பர் 22ஆம் தேதி மற்றும் இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் 22ஆம் தேதி இது மேலே போக முடியாமல் தான் கீழே விழுந்தது. டிசம்பர் 4ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி பல தடவை இந்த 6060 அப்படின்ற இடம் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே பையிங்கோ செல்லிங்கோ ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு எக்ஸாம்பிளாக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 6060 அப்படின்ற இடத்த தொடாமையே பல தடவை இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. கம்ப்ளீட்டாக போய் தொடரணுன்ற அவசியமும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ப்ரைஸ் மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போக முடியாமல் கீழே வந்து இந்த 6020 அப்படின்றது ரொம்ப முக்கியமான சைக்காலஜிக்கல் ஜோன் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு மாதமாக. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த ஒரு 3 கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்கள், எல்லா கான்ட்ராக்ட்லேயும் 6020 வந்திருக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸு. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இதுக்கு நடுவில் வந்து க்ளோசிங் வந்திருக்கு. அடுத்த நாள் ப்ரைஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆன காரணத்தினால மறுபடியும் 6060 போய் தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள், போக முடியாமல் கீழே ட்ராப் ஆகி மறுபடியும் இந்த 6020க்குள்ளேயே க்ளோசிங் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஓப்பன் ஆகி இந்த 6060 பிரேக் பண்ண உடனே பையிங் ப்ரெஷர்னால் இந்த 6106 வரைக்கும் போயிருக்கு, 107 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்துருந்தது 6120. இதனால தான் சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் மேலே கீழே கொஞ்சம் இருக்கும். இதே மாதிரி சம்பவம் தான் அதுக்கு முன்னாடி வாரமும் நடந்துச்சு. பாருங்கள் 6120 முழுசாக தொட முடியாமல் பாதிலேயே ரிட்டர்ன் ஆகிடுச்சு கீழே. அதே மாதிரி சம்பவத்தை அப்புறம் பாருங்கள் இந்த 6060க்கு மேலே போகலாமா, ஏன்னா இப்போ ப்ரைஸ் வந்து அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி 6060 அப்படின்னு சொல்கிற முக்கியமான ஜோனுக்கு மேலே க்ளோசிங்கே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பனிங்கே இந்த 6060 பக்கமாக ஓப்பன் பண்ணனால ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் இந்த 6060 சப்போர்ட்டாக வச்சு ப்ரைஸ் மேலே போயிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் யோசித்து 6060 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி மறுபடியும் கீழே இந்த 6000 கீழே கூட கொஞ்ச நேரம் ப்ரைஸ் ட்ரேட் ஆகி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 6034 க்ளோசிங் வந்திருக்கு. அது நம்ம முக்கியமான ஜோனுக்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் போன வாரம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன், முழு ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான் நடந்திருக்கு. நம்ம வீக்லி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். போன வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங், அதாவது போன வாரம் இங்கே தான் ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரைஸு. அது முன்னாடி வாரத்தோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதுசாக லோ க்ரியேட் ஆகலை, ஏன்னா முன்னாடி வாரம் லோ பாருங்கள் கம்மியாக இருக்குது, போன வாரம் லோ
5940 நின்றுடுச்சு. ஆனால் ஹை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஈக்குவல் ஹை போன வாரமும் அதுக்கு முன்னாடி வாரமும் சரிசமமான ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்படின்னா ப்ரைஸ் க்ளோசிங்கில் இன்னொரு வித்தியாசம் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் க்ளோசிங் அதுக்கு முன்னாடி வாரத்தை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன வாரத்துடைய வியாபாரம் பையிங்க்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா புதிய ஹை க்ரியேட் பண்ணலை. போன வாரத்தை விட அதிகமான ஹை க்ரியேட் பண்ணாமல் மார்க்கெட் நின்றுடுச்சு. இன்றைக்கி என்ன செய்யலாம், இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தோட ட்ரேடிங்கும் ரொம்ப முக்கியமானது, கவனமானது. இந்த வாரத்தில் பாதியிலேயே க்ரூட் ஆயில் கான்ட்ராக்டும் எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை போல் புது கான்ட்ராக்டில் தான் நம்ம போகணும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் உங்கள் ட்ரேடிங் லாட்ஸ் என்ற பொசிஷனை எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்ம பழைய கான்ட்ராக்ட்லேயே கண்டினியூ பண்ணுறோம் அனாலிசிஸை. இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 6040 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நைமேக்ஸ் மார்க்கெட்டில் காட்டுது. நம்ம நைமேக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் எடுத்து க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். இந்த ருப்பி டாலர் ஃபேக்டரை உள்ளே கொண்டு வரதில்லை. ஏன்னா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியல. இப்போ பையருக்கு சாதகமாக இந்த வாரம் மூவ் ஆகணும்னா என்னென்னலாம் நடக்கணும்? ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்தாலே பையர்ஸ்க்கு முதல் சாதகமாக, ஏன்னா க்ளோசிங் 6020க்கு மேலே இருக்க காரணத்தினால பையர்ஸ்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன நடக்கணும்னா, இந்த 6060 அப்படின்னு சொல்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மறுபடியும் ப்ரைஸ் க்ளோசிங் ஒரு தடவை மேலே கொடுத்தது அப்படின்னாலே ஏகப்பட்ட பையர்ஸ், நம்மளை மாதிரி பல ட்ரேடர்ஸை உள்ளே புல் பண்ணி தாராளமாக 6120 மற்றும் 6160 அப்படின்ற ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாங்கள் எப்போவுமே சொன்ன மாதிரி வீக்லி அனாலிசிஸில் நம்மளுடைய நோக்கம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் சுலபமாக 100 பாயிண்ட் எப்படி ட்ரேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு கணக்கில் வச்சு தான் இந்த அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு வாரத்துலேயும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பையர்ஸ்க்கு சாதகமாக அமையணுன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். அப்படி இல்லாமல் 6000க்கு கீழே ஏதாவது க்ளோசிங் வந்தது, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக அது செல்லிங் ப்ரெஷர், செல்லர்ஸுக்கு சாதகமாக மார்க்கெட்டை திருப்பிடும் அப்படின்றதுலேயும் சந்தேகமே கிடையாது. அதுக்குண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ப்ளூ கலரில் டிசம்பர் 2 வந்த லோவையும் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்த லோவையும் எடுத்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இது கீழே வந்தது ப்ரைஸ்னால் முதல்ல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது. அப்புறமா இந்த மூவிங் ஆவரேஜ் போன வாரம் ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த முக்கியமான ஜோனுக்குள்ளே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போல்லாம் இந்த மூவிங் ஆவரேஜ் ஒரு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வருதோ அப்போ மிகப்பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு, ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்ல முடியாது, ட்ரெண்டில் பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காரணமாக அமையும், ரொம்ப பவர்ஃபுல்லான இடமாகவும் இருக்கும். அதனால் இந்த 6020 கீழேயோ 6060 கீழே வர சமயத்தில் கண்டிப்பாக மறுபடியும் செல்லிங் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 4 எல்லா நாள்லேயும் இந்த 6000 6020க்குள்ளே தான் ட்ரேடிங் அதிகமாக நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல பொருளை வாங்கி விற்கிறது அதிகமாக நடந்திருக்கு. மேலே போகணும்னு நினச்ச நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஒருவேளை கீழே வரணும்னு நினச்ச நிறைய பேர் விற்றுருக்கலாம். என்றைக்கு இந்த இடத்துல ட்ரேடிங் அதிகமாக நடக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துருக்கோமோ இது ரொம்ப முக்கியமான ஜோன் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ பையர்ஸ்க்கு சாதகமாக நடக்க வேண்டியது சொல்லியாச்சு. 6000க்கு கீழே க்ளோசிங்கோ ப்ரைஸ் ஆக்ஷனோ வந்ததுன்னா செல்லிங்க்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிடும். செல்லிங் சாதகமாக அப்படின்னா 6020 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் படிப்படியாக 5860 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வாரம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் ஆக்ஷன். ரொம்ப முக்கியமானது 2-3 டாப்பு. அதாவது நிறைய பேர் இந்த டாப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நவம்பர் 12 முயற்சி செஞ்சிட்ருக்கு 6000க்கு மேலே 6060 மேலே போகிறதுக்கு. நவம்பர் 13, நவம்பர் 22, அப்புறமா டிசம்பர் 4,
பல தடவை இந்த 6060க்கு மேலே க்ரூட் ஆயில் மார்க்கெட் போக முயற்சி செஞ்சு முடியாமல் தான் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒரு சரிவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் க்ரூட் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகணுன்னா இந்த 6060 மார்க்கெட்டில் எப்படி ரெசிஸ்டன்ஸாக நவம்பர் டிசம்பர் மாதம் இருந்ததோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டாக மாறி இது பையர்ஸ்க்கு சாதகமாக இருக்கணும். சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸும் மாறி இதுக்கு மாறிக்கும். அதனால் பையிங் நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்கணும். ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் நமக்கு லாபமான வாரமாக அமையும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.